நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று கத்தியால் வெட்டி கொண்டு நேர்த்திக்கரம். வினோத வழிபாட்டில் வீரகுமாரன். மனித நாகரிகம் முன்னேறாத காலத்தில் கடவுளுக்கு காணிக்கையாக மனிதனையே பலி தருவது, அதாவது நரபலி தருவது பல நாடுகளில் வழக்கத்தில் இருந்தது. பக்கத்து தேசங்களில் இருந்து மனிதர்களை பிடித்து வந்து பலி தருவதன் மூலம் கடவுளை சாந்தப்படுத்தலாம் என மனிதர்கள் நம்பினார்கள். நாகரிகம் வளர வளர இது போன்ற சடங்குகள் அலகு குத்தி கொள்ளுதல், தேங்காயை தலையில் உடைத்துக் கொள்ளுதல் என்ற அளவிற்கு சுருங்கியது. ஆனாலும் கூட இன்று ஒரு சில இடங்களில் நினைத்து பார்க்க முடியாத வினோத நேர்த்தி கடன்கள் நடக்கவே செய்கின்றன. இன்று நாம் பார்க்க போகும் காட்சிகளும் நெஞ்சை உறைய வைப்பவை. விழுப்புரம் மாவட்டம் மணலூர்பேட்டையில் நடந்த திருவிழாவில் வீரகுமாரர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு இன மக்கள் கத்தியால் தங்களை தாங்களே வெட்டி ஒரு வினோத நேர்த்தி கடனை நடத்தினார்கள். அந்த திருவிழாவின் நேரடி திகில் காட்சிகள் இதோ. தேவாங்க சமூகத்தினரின் முக்கிய தொழில் நெசவு. தற்போது பல்வேறு மாநிலங்களில் குடியேறிவிட்ட இவர்கள் வெவ்வேறு தொழில்களும் செய்து வருகின்றனர். தேவாங்கர் சமூகத்தினரின் குலதெய்வம் சவுடேஸ்வரி அம்மன். எங்கெல்லாம் இந்த இன மக்கள் குடியேறுகிறார்களோ அந்த இடத்தில் சவுடேஸ்வரி அம்மனுக்கு கட்டாயம் கோவில் கட்டப்படும். சில தலைமுறைகளுக்கு முன்பு மும்பையில் குடியேறிவிட்ட தேவாங்கர் இன மக்கள் ஒன்றிணைந்து 3 அல்லது 5 வருடங்களுக்கு ஒரு முறை தங்கள் சொந்த ஊரில் உள்ள குலதெய்வத்திற்கு திருவிழா நடத்துவது வழக்கம். இந்த வருடம் விழா நடத்துவதற்காக அனைவரிடமும் ஒப்புதல் கேட்டு கடிதங்கள் அனுப்பப்பட்டது. மொபைல்கள் வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலும் கோவில் விசேஷங்களுக்கு கடிதம் மூலம் செய்தி அனுப்புவதே வழக்கம். அனைவரும் சம்மதிக்க இந்த மாதம் விழா நடத்த முடிவு செய்யப்பட்டது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் திருவிழா நடத்துகிறோம். திருவிழா நடத்துக்கு ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு யோசனை பண்ணி ஒவ்வொருத்தரும் அடிக்கடி ஆலோசனை பண்ணுவோம். ஏறக்குறைய ஒரு வருஷமாக பிளான் பண்ணி செஞ்சு அப்புறம் இந்த திருவிழாவுக்கு சேலத்துக்கு போவோம். ஒரு ஊராக போய் ஒரு ஊராக ஒவ்வொரு இந்த கத்தி விளையாட்டுன்றது ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கோசரம் ரொம்ப ரெடி பண்ணி சேலத்துக்கு போய் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அவங்களெலாம் கூட்டின்னு வந்து மறுபடியும் அவலூர்பேட்டை பக்கத்தில் அவலூர்பேட்டை ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டு வந்து நல்ல சிறப்பாக செய்யறதுக்கோசரம் இது செஞ்சு நிற்கிறோம். சவுடேஸ்வரி அம்மனுக்கு திருவிழா நடைபெற இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டம் மணலூர்பேட்டை. ஆனால் அதற்கு முன்பு திருவிழாவுக்கான கடிதத்தின் நகல் முக்கியமாக சென்று சேர வேண்டிய ஓர் இடம் சேலம் மாவட்டம் அல்லிக்குட்டை. இந்த ஊரில் இருக்கும் தெலுங்கு தேவாங்கர் இன மக்கள் வீரகுமாரர்கள் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார்கள். மணலூர்பேட்டையில் நடக்க இருக்கும் திருவிழா பற்றிய செய்தி ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே அவர்களுக்கு சென்று சேர்ந்து பரவியது. தங்களது வேலைகள் அனைத்தையும் திருவிழாவிற்காக சில தினங்கள் தள்ளி வைத்தனர். இனி அவர்கள் ஒரு வினோத வழிபாட்டிற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கத்தியால் தங்கள் உடம்பை தாங்களே வெட்டிக்கொண்டு வழியும் இரத்தத்தை அம்மனுக்கு காணிக்கை தருவதே அந்த விசித்திர சடங்கு. மணலூர்பேட்டையில் மட்டுமல்ல, சவுடேஸ்வரி அம்மனுக்கு எந்த ஊரிலெல்லாம் திருவிழா நடைபெறுகிறதோ அந்த ஊருக்கெல்லாம் சென்று நேர்த்திக்கடன் செய்வதை தங்கள் வாழ்வின் கடமையாகவே எண்ணுகின்றனர் வீரகுமாரர்கள். அல்லிக்கோட்டை பகுதியில் இருக்கும் சிறியவர்கள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரது மார்புகளிலும் கைகளிலும் பல தழும்புகளை காண முடியும். இந்த வினோத நேர்த்திக்கடனால் இதுவரை எந்த ஒரு விபரீத சம்பவங்களும் நடைபெற்றதில்லை.
நான் வந்து 10 வருஷமாக அந்த கத்தி போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து எந்த விதமான சிறு காயங்கள் ஏற்பட்டாலும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதில்ல. அந்த தழும்பு வந்து என்னுடைய அப்பா இல்லை எங்கள் தாத்தா இல்லை, அந்த காலத்திலிருந்தே அந்த தழும்புகள் வந்து இன்னும் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த தழும்புகள் நெஞ்சிலையோ கையிலையோ எல்லா இடத்துலையும் நாக்கிலையும் போட்டுக்குவாங்க. இந்த வருடம் மணலூர்பேட்டையில் சௌடேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா நடக்க இருப்பதாக தகவல் வந்ததும் நேர்த்திக்கடனுக்காக கத்தி போடும் பயிற்சியை உடனே துவங்கினார்கள் வீரகுமாரர்கள். திருவிழா முடியும் வரை இவர்களுக்கு வாழ்வளிக்கும் கைத்தறிக்கு விடுமுறை. தேர்வு செய்யப்பட்ட வீரகுமாரர்கள் பயிற்சி பெற கத்திகள் வழங்கப்பட்டன. நீண்ட நாட்களாக உபயோகிக்கப்படாத கத்திகள் என்பதால் துருபிடித்து போயிருந்தன. அவற்றை சரி செய்த பின்னரே பயிற்சிகளை ஆரம்பிக்க முடியும். மாலை நேரம் ஊரின் மையப்பகுதியில் பயிற்சி தொடங்கியது. ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. இது ஒத்திகை மட்டும்தான். ரத்தம் சிந்த வேண்டியது அம்மன் சன்னதியில். ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கத்தி பயிற்சிக்கு நாங்கள் எப்படி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த சொல்லிக் கொடுக்கும்போது சின்ன குழந்தைங்களை வந்து தற்காப்பு கலையாகவும் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அதாவது ஒரு போர் வீரனு கூட ஒரு 18-20 வயசுக்கு மேலே தான் தற்காப்பு கலை சொல்லிக் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அம்மனுக்காக செய்யும் நேர்த்திக்கடன் என்ற போதும் அதில் தற்காப்பு கலையும் உள்ளூர இருக்கிறது. ஏறக்குறைய 10 தினங்கள் கத்தி போடும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. முதல்ல வந்து கத்தியை வந்து கொடுத்தாலும் எங்கள் கைக்குள்ளேயே அடக்கம் பண்ணிக்க சொல்லுவோம். ஏன்னா பிறருக்கு அந்த கூர்மனை வந்து தெரியக்கூடாது, எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தில் வந்து கத்தி வந்து கைக்குள்ளே முதல்ல வச்சுக்க சொல்லுவோம் பசங்களுக்கு. ரெண்டாவது வந்து கால் அசைவுகள் தான் முதல்ல நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அசைவுகள் சொல்லிக் கொடுக்கும்போது முதல்ல வந்து ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ கால் அசைவுகள் தான் சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுத்துட்டு அடுத்தது வந்து கை பயிற்சிக்கு தான் வருவோம். முதல்ல எங்கள் கையை தூக்கி எங்கள் நெஞ்சில் கத்திப்பட்டு மேலே எங்கள் அம்மனுக்கு மேலே வானுக்கு போகிற மாதிரி தான் நாங்கள் கத்தி பயிற்சி ஆரம்பிப்போம். இதே மாதிரி தொடர்ந்து முதல்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு, தெரியாத புதுசாக வர்றவங்களுக்கு வந்து அப்படி தான் நாங்கள் 4 நாள் சொல்லி தருவோம். இந்த 4 நாளுங்கிறது வந்து அதிகம்தான். அம்மனை முழுமையாக நினச்சி சவுண்டம்மை நினச்சி பண்ணும்போது சிலர் வந்து அன்னைக்கே கூட கற்றுக்கிறாங்க. திருவிழாவிற்கு முன்னதாக முழுவதும் தயாராகிவிட்டார்கள் வீரகுமாரர்கள். பயிற்சி எடுத்த குழுவில் 10 வயது மதிக்கத்தக்க சிறுவர்கள் கூட இருந்தார்கள். இவர்களும் நடைபெற இருக்கும் திருவிழாவில் தங்களது மார்புகளையும் கைகளையும் கத்தியால் வெட்டி கொள்ளப் போகிறார்கள் என்று எண்ணி பார்க்கும் பொழுதே பதைபதைப்பாகத்தான் இருக்கிறது. திருவண்ணாமலை அருகே உள்ள மணலூர்பேட்டை விழாவின் 2 நாட்கள் வழக்கமான திருவிழா போல் நடந்து முடிந்தது. 3வது நாள்தான் கத்தி போடும் திருவிழா. அன்றைய தினம் விடியற் காலையிலேயே ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள் வீரகுமாரர்கள். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அதை நல்லா கூர்மையாக செய்து வச்சிருந்து அந்த கத்தியை வந்து நாங்கள் வழிபாடு செய்வோம். வழிபாடு செய்யும்போது அந்த கலசத்துக்கு பின்பக்கம் வச்சு அந்த அம்பாலையும் கத்தியையும் நாங்கள் வழிபாடு செய்து அந்த கத்தியால் எங்கள் உடம்புல கீறி ரத்தத்தை அம்மனுக்கு சமர்ப்பணம் செய்து நாங்கள் கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து நாங்கள் வழிபாடு செய்து எங்கள் குலம் நல்லா இருக்கணும், ஊர் ஜனங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது எங்களோட சிறப்பான ஒரு இது. திருவிழாவிற்கான மற்ற ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போதே தங்களது கடமையில் அவர்கள் மும்முரமானார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் ரத்தம் சிந்த தயாரானார்கள். 3 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் இறுதி நாளில்தான் வீரகுமாரர்கள் தங்கள் விசித்திர நேர்த்திக்கடனை நிகழ்த்துகிறார்கள். முந்தைய நாட்களை விட கோவிலில் கூட்டம் அதிகரித்த வண்ணமே இருந்தது. காலையிலேயே தயாராக ஆரம்பித்த வீரகுமாரர்களின் முகத்தில் எந்த ஒரு பதற்றமும் இல்லை. முன்பு நடந்த திருவிழாவால் ஏற்பட்ட தழும்புகள்
பெரிது பெரிதாக இருந்தன. அதிலிருந்து இவர்கள் ஏதோ கத்தியை வைத்து கீறிக்கொள்ளப் போவதில்லை, ஆழமாகத்தான் வெட்டி கொள்ளப் போகிறார்கள் என்பது தெரிந்தது. திருவண்ணாமலை அருகே உள்ள மணலூர்பேட்டையில் நடக்க இருக்கிறது கத்தி வெட்டு நடனம். ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் தொடர்ந்து கைகளிலும் மார்புகளிலும் வெட்டி கொண்டே நடனமாட போகிறார்கள் சேலத்தை சேர்ந்த வீரகுமாரர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் மனித ரத்தத்தால் நிறைய போகிறது தெருக்கள். மணலூர்பேட்டை திருவிழாவின் சிறப்பு அள்ளிக்கோட்டை வீரகுமாரர்களின் கத்தி போடும் நிகழ்வு. கத்தியால் வெட்டி அம்மனுக்கு தங்களது ரத்தத்தை காணிக்கையாக தர ஆயத்தமானார்கள் குழுவினர். பெரியவங்க காலத்திலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களை அழைப்பாங்க. இந்தமாரி எங்கள் ஊரில் வந்து இந்த அழகு சேவை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. சரி, நாங்கள் வந்து எங்கள் நெசவு தொழில் விட்டுட்டு, ஏன்னா எங்களுக்கு அந்த அம்மா நெசவு தொழில் கொடுத்து அந்த அம்மா தான். அந்த அம்மாவுக்காக நாங்கள் சேவை செய்ததில் எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக நாங்கள் எந்த ஊரில், இந்த ஊரில் இன்னும் எந்த மாநிலத்துக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் இலவசமாக போய் எங்கள் வேலை தொழிலை விட்டுட்டு, குழந்தைகள் குடும்பத்தை விட்டுட்டு வந்து நான் அந்த அம்மாவுக்காக நாங்கள் வந்து இந்த தேவாங்க சமுதாய குளத்திலிருந்து அனைத்து வீரகுமார்களும் பெரியோர்களும் அனைவரும் வந்து குளத்தோடு, அதை குல ஜனங்களோடு வந்து அந்த அம்மாவை வந்து தரிசனம் செஞ்சு அந்த அம்மாவுக்கு சேவை செஞ்சுட்டு நாங்கள் நல்ல முறையில் வீட்டுக்கு போவோம். இரத்த காவு வாங்க இருக்கும் கத்திகள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அலங்காரங்கள் முடிந்தவுடன் தங்களுக்கான கத்திகளை எடுத்துக்கொண்டு தென்பெண்ணை ஆற்றை நோக்கி ஊர்வலமாக நடக்க ஆரம்பித்தார்கள் வீரகுமாரர்கள். மேளம் அடிக்க அடிக்க ஆளாளுக்கு ஆவேசம் வந்து சாமியாடுவதை காண முடிந்தது. கலசத்தில் இருக்கும் தென்பெண்ணை ஆற்று நீரைத்தான் இந்த சமூகத்தினர் அம்மனாக வழிபடுகிறார்கள். அதற்கு புராண கதை ஒன்றையும் கூறுகிறார்கள். வீரபத்திரன் வந்து எங்க அம்பாளுக்கு வந்து காவல் தெய்வம், எங்க குலத்துக்கும் காவல் தெய்வம். அவர் வந்து எங்களை சூரன் வந்து எங்களை வந்து இம்சை பண்ணும்போது அவர் வந்து அந்த கத்தியால் சூரனை வதம் பண்ணி அம்பாளோட சக்தியால் எங்களை காப்பாற்றியிருக்கார். ஆகையினால அம்பாளுக்கு திருப்தி சாந்தப்படுத்துறதுக்கு எங்கள் அந்த கத்தியை, வீரபத்திரனோட கத்தியை எங்களோட ஆயுதமாக பயன்படுத்தி எங்கள் உடம்புல கீறி எங்கள் ரத்தத்தால் அம்பாளுக்கும் வீரபத்திரனுக்கும் நாங்கள் சமர்ப்பணம் செய்து எங்களை காக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வழிபாடு செய்துட்டு வரோம். ஆற்றில் சில சடங்குகள் நடந்து முடிந்த பின்னர் கலசம் அம்மனை நோக்கி எடுத்து செல்லப்படுகிறது. இங்கேதான் துவங்குகிறது வீரகுமாரர்களின் வினோத நேர்த்திக்கடன். மக்கள் கூட்டம் தெருக்கள் முழுவதும் பரவி கிடந்தது. இந்த விசித்திர நிகழ்வை பார்க்க ஒரே மாதிரியான அசைவுகள், ஒவ்வொரு பாதத்திலும் சலங்கை சப்தம், கைகளிலும் மார்புகளிலும் வெட்டிக்கொள்ளும் வினோதம் என பக்தி பரவசம் தாண்டவமாடியது மணலூர்பேட்டையில். தூரத்திலிருந்து பார்த்தால் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு நடனமாடுவது போல்தான் இருக்கிறது இந்த காட்சி. ஆனால் கண்களை விரித்து உற்று கவனித்தால் தெரிகிறது மறைந்திருக்கும் திகில். அவர்கள் நடனத்தோடு இணைந்த கத்தி அவர்களின் மார்புகளையும் கைகளையும் கிழித்து ரத்தத்தை அம்மனுக்கு காணிக்கையாக தருகிறது. அம்மனால் வந்து கத்தி போடுவாங்க. கத்தி போடும்போது உடம்புல இருக்க ரத்தம் பூராவும்
சொட்டு சொட்டாக இறங்கும். இந்த ரத்தங்கள் இறங்க தான் அந்த அம்பாள் கோவிலுக்கு போகும்போது அந்த அபிஷேகம் ஆன மாதிரி அந்த அம்மாவுக்கு திருப்தியாக இருந்து எங்கள் குலதெய்வம் எல்லாரையும் காப்பாற்றுதுங்க. ஒரு சிலரது உடல் கத்தியால் சிவக்க மட்டுமே செய்கிறது. ஆனால் மற்ற சிலரது உடல்களோ கிழிந்து பார்ப்பவர்கள் மனதை திகில் கொள்ள செய்கிறது. வழிந்து ஓடும் இரத்தத்தை பொருட்படுத்தாமல் அம்மனை மனதில் நிறுத்தி கத்தி போடுவதை தங்கள் கடமையாகவும் பெருமையாகவும் கருதி அசராமல் வெட்டி கொண்டனர் வீரகுமாரர்கள். வீரகுமாரர்களின் கத்தி மார்பையும் கையையும் கிழிப்பதை பார்த்த மக்கள் கூட்டம் ஸ்தம்பித்து போய் நின்றது. 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே அனைவரது உடலும் ரத்தத்தால் நனைந்து போயிருந்தது. கோவிலுக்குள் செல்வதற்குள் அது இன்னும் அதிகமாகி கொண்டேதான் போகும். கத்தி போடுறது அந்த உடம்புல அந்த வேகம், அந்த பாட்டு பாடிக்கின்னு, அந்த சாமி பாட்டு பாடிக்கின்னு, அந்த பாட்டுக்கு ஏத்தா போல அவங்க நல்லா அந்த கத்தி போடுறத பார்த்தோம். கிட்ட நின்னே பார்த்தோம். அந்த கத்தி மேல ரத்தம் ஒழுகுது அவங்களுக்கு. சரி, ரத்தம் வருதே வலிக்குதேன்னு கூட நிக்கவே இல்லை அவங்க. நடனமும் தொடர்கிறது, கத்தி வெட்டும் தொடர்கிறது. வழிந்தோடும் ரத்தத்திற்கு வெறும் மஞ்சள் தான் மருந்து. ஆங்காங்கே மஞ்சள் பொடிகளை வைத்துக் கொண்டு இதற்காகவே சிலர் காத்திருக்கிறார்கள். கத்தி பயிற்சி 1 வார காலம் 10 நாள் காலம் இந்த பயிற்சி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுக்கும்போது எந்த விதமான காயங்களோ எது ஆனாலும் அந்த மஞ்சள் அப்படிங்கிற ஒரு அம்மன் இருக்குது எங்களுக்கு. சவுண்டம்மன் தான் மஞ்சள் நாங்கள் சொல்கிறது. அந்த மஞ்சள் வச்சாவே எங்களுக்கு போதும். மற்றபடி வேற எந்த பாதிப்பும் எங்களுக்கு ஏற்படுறதில்லை. மருத்துவமனை சென்றால் சாமி குத்தம் ஏற்படும் என்றும் காயங்கள் அம்மன் அருளால் காணாமல் போய்விடும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. கத்தியால் ஏற்படும் காயங்களுக்கு மஞ்சள் மட்டுமே மருந்து. மஞ்சள் ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் தான் என்ற போதும் இவ்வளவு பெரிய காயங்களுக்கு மஞ்சளை மட்டுமே அவர்கள் நம்புவது அம்மன் மீது அவர்கள் வைத்திருக்கும் அளவு கடந்த நம்பிக்கையால் தான். மணலூர்பேட்டை திருவிழாவில் கத்தியால் வெட்டி கொண்டு ரத்தம் வழிந்த போதும் காலையில் இருந்த அதே வேகத்தில் வீரகுமாரர்கள் கோவிலை நோக்கி முன்னேறினார்கள். அவர்களின் முகத்தில் காயத்தால் ஏற்பட்ட வலி இறுதி வரை தெரியவில்லை. வழிநெடுகிலும் சதைகளை பிளக்கும் கத்திக்கு ஓய்வு கொடுக்கவே இல்லை. இதையெல்லாம் படம் பிடித்துக் கொண்டிருந்த எங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்திருந்தது. பிறந்து சில மாதங்களே ஆகியிருந்த குழந்தைகளை கத்திகள் பதம் பார்த்த நிகழ்வு மெய்சிலிர்க்க வைத்தது. இங்கே ஆடி வரும் சிறுவர்கள் சிலர் பள்ளிக்கு விடுப்பு எடுத்து கத்தி போடு வந்தவர்கள். சௌடேஸ்வரி அம்மனுக்காக திருவிழா முடியும் வரை இவர்கள் பள்ளி செல்ல மாட்டார்கள். எங்கள் அப்பா 4-5 வருஷமா கால் வலி, கல் விழுந்துருச்சு. எங்கள் அப்பா கால் வலி, அதனால நான் எங்கள் மலூர்பேட்டையில், மும்பையிலேருந்து மலூர்பேட்டைக்கு வந்திருக்கேன் காப்பு கட்டி கத்தி போடுறதுக்காக. கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கத்திலாம் போடுவாங்கன்னா, அதனால நாங்களும் எங்கள் அம்மா அப்பாவோட எங்கள் அப்பாவும் காப்பு கட்டினாங்க, நானும் காப்பு கட்டினேன். கால் வலி நல்லா வரதுக்காக நான் கத்தி போட்டேன். கோவிலை நெருங்க நெருங்க ஆட்டத்தின் வேகம் அதிகரித்தது. கத்தி போடும் சடங்கு ஆக்ரோஷமானது. கத்தி போடும் போது அசைவுகளில் சிறிது மாற்றம் ஏற்பட்டாலும் ஆபத்து நிச்சயம். நம் கண்ணெதிரே கத்தி போட்டுக்கொண்டே வந்த ஒரு பக்தரின் மூக்கு கத்தியால் கிழிக்கப்பட்டது. ஆனால் அதை அவர் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. பல மணி நேரம் களைப்பின்றி கத்தி போட்டு முடித்து இறுதியில்
தங்கள் கத்திகளை அம்மன் சந்நிதியில் இறக்கி வைத்தனர்.